விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் முடி காணிக்கை செலுத்தியும் பொங்கல் வைத்தும் நேர்த்தி கடனை செலுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள சக்திபுரம் ஸ்ரீ ஆயிரம் கண்ணுடையாள் மகாசக்தி பீடத்தில் 41 அடி உயரத்தில் அமைந்துள்ள அம்மனுக்கு பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு சென்ற 1008 பால் குடங்கள் மூலம் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 41 அடி நீளமுள்ள பூக்குழியில் இறங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூசை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் கோவிலில் 12ஆம் ஆண்டாக நடைபெற்ற 108 திருவிளக்கு பூசையில் திரளான பெண்கள் பங்கேற்று உலக நன்மை வேண்டி வழிபட்டனர். திருநெல்வேலியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளி மற்றும் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு 108 சுமங்கலி பூசை நடைபெற்றது. இதில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமம் மற்றும் மலர்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் வரலட்சுமி நோன்பு மற்றும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 2007 சுமங்கலி பெண்கள் பங்கேற்ற கும்ப பூசை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் உலக நன்மைக்காகவும் இல்லற வாழ்வு சிறக்க வேண்டியும் சிறப்பு பூசை செய்து வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அண்ணாப்பேட்டை அருள்மிகு காமாட்சியம்மன் பெத்தாரண்ய சுவாமி முனீஸ்வரர் கோவில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி திருவிளக்கு பூசை நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.